எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது வாபஸ் வாங்கிட்டாங்க. அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 வந்து அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, அதாவது ரொம்ப ஸ்பெஷலாக 27th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம். இந்த சந்தோஷமான நாளுக்காக சங்கீதா விஜய் வந்து சென்னை வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை திரிஷா வெளியிட்டுள்ள ஒரு விஷயம்தான். கரெக்டாக அவங்களுடைய விஜய் சாரோட பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலியோட முக்கியமான ஃபங்க்ஷனில் எப்போவுமே திரிஷா மேம் ஒரு அதிர்ச்சிகரமான போஸ்ட்டை போட்டு தன் பக்கம் வந்து அனைத்து இணையவாசிகளையும் இழுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சகஜமான விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களாம் நடிகை த்ரிஷா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு த்ரிஷா மேமோட சொத்து மதிப்பு தான் சோஷியல் மீடியாக்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து என்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சங்கீதா மேம் இந்தியா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா மேம் மற்றும் விஜய் அவங்களுடைய அந்த 27th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சங்கீதா மேம் இந்தியா வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ரிப்போர்ட்டை விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மோஸ்ட்லி ஜேசன் சஞ்சயாவது வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே ஏமாற்றம் மிஞ்சிச்சு. ஆனால் அதையும் தாண்டின ஒரு ஷாக் வந்து த்ரிஷா மேம் அவங்களுடைய அம்மா உமா கிருஷ்ணனோட வந்தது தான். இந்த ஷாக்குக்கு மேலே அவருடைய அப்பா அம்மா, அதாவது விஜய் சாரோட அப்பா அம்மாவான ஷோபா சந்திரசேகர் ரெண்டு பேருமே வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்ததை நாங்களே இது எதிர்பார்க்கல, இது எதிர்பாராத சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த ரியாக்ஷனே சொல்லிச்சு. அதையும் தாண்டி சந்திரசேகர் சார் உமா கிருஷ்ணன்கிட்டயே நேரடியாக பேசியிருக்காராம். இந்த மாதிரி விவாகரங்கள்னால கண்டிப்பாக விஜயோட பேர் ரொம்பவும் கெட்டு போயிடும். அரசியல் ரீதியாக ரொம்பவும் ஒழுக்கமாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டியது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. தயவுசெய்து இந்த விஷயத்தில் உங்களுடைய தலையிட கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்களா. ஏன்னா ஷோபா சந்திரசேகர் ரெண்டு பேருமே விஜய் மற்றும் சங்கீதாவோட ரீயூனியனில் ரொம்பவும் டெடிக்கேட்டடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சய் வந்து ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம். அம்மா ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. அம்மா மீண்டும் வரணும்னா த்ரிஷா மேமோட விவகாரம் விஜய் சாரோட விஷயங்களில் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்வேரிங் செரமனியில் இருந்தே ஜேசன் சஞ்சய் ஷோபா சந்திரசேகர் கிட்ட பேசிட்டு வராம. அதை தொடர்ந்து இந்த விஷயம் வந்து, அதாவது நடிகை த்ரிஷா மேமே வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரச்சனையே எனக்கு வேண்டாம், இதோட உங்கள் பிரச்சனை எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுக்கு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே திரைப்படங்கள்லையோ இல்லை முக்கியமான எந்த விஷயங்கள்லையோ த்ரிஷா மேம் கலந்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெப் சீரிஸில் கமிட் ஆக போகிறாங்களாம். மாயின்டி பங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா மேம் நடித்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிற அந்த படத்தோட டைரக்டர் தான் அந்த வெப் சீரிஸை இயக்க போகிறாங்களாம். ஸோ 1 இயர் த்ரிஷா மேம் ரொம்பவும் அதில் டெடிக்கேட்டடாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால வேறு எந்த விவகாரங்கள்லையும் அவங்க தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே படங்களில் கமிட் ஆகிறது, இதுக்கு மேலே விழாக்களில் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா தரப்பு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சய் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொய் அவங்கள ரொம்பவும் இரிட்டேட் ஆகி கோவப்படுத்திடும். எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டா அவங்களே மன்னிச்சு விட்டுருவாங்க. அம்மா கிட்ட ரொம்ப நேரம் வந்து ஃபோன் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஆப்சென்ட் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். மேபி அவங்க அப்செட்டாக இருக்கிறதோ கோவமாக இருக்கிறதோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய அம்மா எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தால் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த 27வது திருமண நாளை ரொம்பவும் சூப்பராக மொத்த ஃபேமிலியும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நீலாங்கரை வீட்டை இதுக்காகவே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த விழாக்கு கண்டிப்பாக அவருடைய மகள் மற்றும் மகன் அப்புறம் மொத்த குடும்பமே ஒன்றிணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.